வணக்கம். அன்பான நெக்ஸ்ட்ஜென் அன்பு நேயர்களே, உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள். அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம். அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றி அமைத்து செயல்படலாம் என்றும் பல விதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லித்தருது. அதில் இந்த நெக்ஸ்ட்ஜென் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும். நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள், அவங்க பிறந்த நேரம், நாள், அதனுடைய மாதம், அதனுடைய வருடம், பிறந்த இடம், இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம். எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம். அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது. ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு ஏக்கமும் தாக்கமும் கொண்டது. அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது, ஆனால் போவது போல் ஒரு தோற்றமளிக்கும். அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய 12 ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது, யாரை இயக்குகிறது, குடும்பத்தில் யாரை இயக்குகிறது. ஒரு உதாரணமாக, ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம், தலைப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம். அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்க பையனுக்கு ராகுதீசம் நடக்கும், தகப்பனுக்கு ஆகாது. ஆனால் தகப்பன் தான் உடம்பு சரியில்லாத இருக்கார், ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும். ஒரு லாட்ரி சீட்டு விழுது, அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது. அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க. ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது. அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு, அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குகிறோம். அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும், பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டது தான் இந்த ஜோதிடக்கலை. இந்த ஜோதிடக்கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு, அன்பான கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மாத பலன் எப்படி இருக்கும் என்ற ஒரு எண்ணமும் தாக்கமும் இருக்கும். இந்த ராசியில் வாயும் மாட்டிக்கக்கூடாது, தலையும் மாட்டிக்கக்கூடாது. தலையை நோக்கி ராகு வருது, வாயை நோக்கி சனி போகுது. உங்களுடைய சொல் அன்பாக பேசினாலும் கடும் சொல்லாக மாறிவிடும். உங்கள் சிந்தனை நம்மள்கிட்ட பிரச்சனை வரக்கூடாதுன்னு நீங்கள் வேறு பக்கம் ஒதுக்குனாலும் அதுக்கு இவர் தான் காரணம்னு எடுத்து விட்ருவாங்க. ஆகையினால் உங்களுடைய மௌனம் மிகவும் அற்புதமான காலம். மௌனத்தில் இருக்க வேண்டும். காரணம், 7க்கு உடையவன் அந்த சூரிய பகவான் கௌரவமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்தாலும் அங்கே வந்து அந்த கேது அது என்ன பண்ணுன்னா உங்களுடைய பழமையை காட்டி புதுமையில் இழுத்து உங்களை கொண்டு போய் வறுமையில் விட்டுரும். எவ்வளவுக்கு எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமை இந்த இடத்தில் நிதானம் தடுமாறும். அதே நேரத்தில் உங்களுடைய கவனிப்பும் உங்களுடைய உற்று நோக்குதலையும் பார்த்தா
மிக அற்புதமான தனித்திறமை உங்களுக்குள் இருப்பது உங்களுக்கே தெரியாததெல்லாம் இப்போ வெளிப்படும். நானா செஞ்சேன், பிறருக்கு செய்யும்போது உங்களோட தனித்திறமை மிக அபாரமாக இருக்கும். உங்களுக்காக செய்யும்போது தனித்திறமை வெளியில் தெரியாது. தெரிஞ்சாலும் அதை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய மாட்டீங்க. இழுத்து வம்பளை விட்டாமல் இருந்தால் போதும் நினச்சிக்கிட்டு தான் போவீங்க. அதுக்கு இந்த மாதம் அப்படி தான் செய்யும். உங்களை பொறுத்தவரையும் இந்த மாதத்தில் எல்லா காரியங்களும் இயற்கையாக நடக்கும். அதுக்கு நீங்கள் வழி விட்டுட்டு அமைதியாக இருந்தால் போதும். நீங்கள் குறுக்கிட்டீங்கன்னா நடக்கிற காரியமும் நின்று போயிடும். ஆகையினால் உங்களுடைய 2இல் வந்த சனியும் உங்களை நோக்கி வருகின்ற ராகுவும் உங்களை மிகவும் பக்குவமாக நிதானமாக எடுத்து சென்றால் கண்ணுக்கோ உடலுக்கோ பிரச்சனை வராத இருக்கும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு, யாரையாவது ஒரு டாக்டரை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். மனசு தான் இங்கே காரணமே. உங்களை பொறுத்தவரையும் மனசு தான் ரொம்ப பாதிக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையும் மிகவும் மிகவும் கவனமாக இருங்க. எனக்கு 10 ரூபா போகுதேன்னு சொல்லிட்டு 1000 ரூபாயை செலவு பண்ணிடாதீங்க. செலவு பண்ண வச்சிரும். ஆகினால் 10 ரூபா போனால் போயிட்டு போகுது. தானம் தர்மங்கள் செய்தால் மட்டும் இந்த மாதம் நீங்கள் சிறப்பாக இருப்பீங்க. நீங்கள் கண்டிப்பாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும். ஒரு படிக்கிற பிள்ளைங்களுக்கு போய் உதவி செய்வதோ, இல்லை ஒரு ரொம்ப ஒரு அறியாமையில் இருக்கிறவங்களுக்கு போய் உதவி செய்கிறதோ செய்யலாம். உதவி செய்யலாம், உங்களுக்குன்னு செய்ய முடியாது, பிறருக்காக செய்யலாம். அப்படி செய்தால் உங்களுக்கு சில சூழ்நிலையிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க. ஏன்னு கேட்டால் இந்த காலம் நீங்கள் ஒதுங்கி பதுங்கி இருந்தாலும் உங்களை இழுத்து வம்பள விடும். அந்த நேரம் உங்களை பாதுகாக்காது. நீங்கள் வேறொருவரோடு சேர்ந்து செயல்படும்போது அந்த நேரத்தில் பழியும் பாவம் வந்தால் கூட பரவாயில்லைங்க, அவர் அங்கே தாங்க இருந்தாருன்னா உங்களுக்கு சாட்சி சொல்ல 2 பேர் கிடைப்பாங்க. இல்லைன்னா சாட்சி சொல்ல ஆள் இல்லாமல் இந்த கும்பராசி நேயர்கள் இந்த மாதம் அவதிக்கு உள்ளாவார்கள். ஆகையினால் இந்த கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையுமே இந்த மாதத்தில் மிக மிக கவனமும், எந்த ஒரு சூழ்நிலையும் பிறருக்கு தான தர்மங்கள் செய்கின்ற மனோபக்குவத்திலும் இருந்தால் உங்களுடைய இந்த காலமானது உங்களை சமநிலைக்கு எடுத்து போகுமே தவிர மேலவும் போகாதீங்க, கீழையும் போகாதீங்க. சமநிலையில் இருக்கிறதுக்கு தான தர்மங்கள் செய்யுங்கள். அது உங்களை பாதுகாக்கும். இந்த ராகு இது உங்களை சிந்தனையில் சும்மா விடாது. உங்களை போட்டு அதிகப்படியான சிந்தனை இழுத்து விடும். ஒரு குழந்தைங்க கல்யாணம் காட்சி இதெல்லாம் வருதுன்னா அவங்க இஷ்டத்துக்கு விட வேண்டிய சூழ்நிலை வரும். நீங்கள் அவங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் போட முடியாது. அவர்களால் உங்களுக்கு தூக்கங்கடும், உங்களுடைய மனப்போக்கும் பாதிக்கப்படும். இந்த மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில் அமைதியாக இருங்க. உள் உபாதைகள், உடலுக்குள் இருக்கின்ற உபாதைகள் இதெல்லாம் சேர்ந்து உங்களுடைய சிரசை, சிந்தனையை உங்களை தூண்டிக்கொண்டே இருப்பதனால் தூக்கங்கெடும். ஆகையினால் உங்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்து கொள்ள வேண்டும் இந்த மாதம் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பளவாணன். நன்றி.